கேரளாவில் டோல்கேட் ஊழியர்கள் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூரில் இருந்து மாகி பகுதி நோக்கி செல்லும் புறவழி சாலையில் டோல்கேட் அமைந்துள்ளது. அங்கு பணியில் இருந்த ஊழியர் அவ்வழியாக வந்த வாகனத்திற்கு கட்டணம் கேட்டுள்ளார். ஆனால் பணம் தராமல் அங்கிருந்து செல்ல வாகனத்தில் முயன்றதால் அவர் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் அந்த ஊழியரை சரமாரியாக தாக்கியுள்ளது. காயமடைந்த ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர். ஆனி சஷ்டி திதி நாளை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பொது திரி சுதந்திரர்கள் பால்குடம் காவடி எடுத்து வழிபாடு செய்தனர். முன்னதாக காலையில் ஆனந்தவல்லி அம்பாள் சமேத சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அலகு குத்தி மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதநாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தவசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பெண்கள் குழந்தை வரம் வேண்டி பனை மரத்தை சுற்றி தொட்டில் கட்டி வழிபட்டனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.